ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டில் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட் கீஸ் எதற்காக நம்ம யூஸ் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட் கீன்ற அந்த வார்த்தையை நான் போல்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா நம்ம என்ன செய்வோம், நார்மலாக பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கர்சரை கொண்டு போய் போல்டில் வைப்போம். போல்டாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது, இப்போ ஸ்கூலில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒர்க் பிளேஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, வீட்டில் உங்களோட சிஸ்டமில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. போல்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல்லையோ இல்லைனா காலேஜ்லையோ இல்லைனா பார்த்திங்கன்னா அவுட்டர் பிளேஸில் போய் உங்களோட பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது சேவ் பண்ண அந்த எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது அவங்க பார்த்திங்கன்னா 2007 வெர்ஷனை வச்சுருக்கலாம் எம்எஸ் ஆஃபீஸ், இல்லைனா 2010 வெர்ஷனை வச்சுருக்கலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லே அவுட் கம்ப்ளீட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். அந்த டைம் வேஸ்ட் ஆகுறனால உங்களோட டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ப்ராஜெக்டை சரியான ஒரு டயத்தில் முடிக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் ஆகுது. இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் ஸ்பீடும் அதிகமாகிடும். உங்களோட ஒர்க்கிங்குரிய டைமிங்கும் லெஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. வேறு விதமான ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் கீஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் A to Z வரைக்கும் யூஸ் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்ட் ஷார்ட்கட் கீஸ். கண்ட்ரோல் A. இந்த கண்ட்ரோல் ஏன்ற வார்த்தை என்ன பண்ணோம்னா, கண்ட்ரோல் அமுக்கிட்டு ஏ அமுக்கணும். இந்த மாதிரி அமுக்கும்போது உங்களோட ஃபைல் A to Z, அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடும். அந்த செலக்ட் பண்ண ஃபைலை பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு பெயிண்ட் பண்ணணும், இல்லைனா கலர் மாற்றணும், அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேருந்து கர்சரை பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுத்துக்கிட்டே வர தேவையில்லை. ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் இருக்கலாம். அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் A ப்ளஸ் பண்ணாலே போதும். இதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக கண்ட்ரோல் ஏக்குரிய வார்த்தை. அடுத்ததான் நம்ம கண்ட்ரோல் P பார்க்கலாம். இந்த கண்ட்ரோல் P அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணோம்னா, இப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு போகிறீங்க. அந்த லெட்டர் மட்டும் போல்டாக தெரியணும், அதாவது திக்காக தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்ட்ரோல் அமைக்கிட்டு P அமுக்கினீங்கன்னா போதும், போல்டாகிடும். நீங்கள் இந்த வேர்டை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கூட தேவையில்லை. செலக்ட் பண்ணிவிட்டு தான் கண்ட்ரோல் P அமுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்துல கர்சர் இருந்தாலே போதும், கண்ட்ரோல் P அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இதான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் P. இதே பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃபோ இல்லைனா 2-3 வேர்டோ பார்த்திங்கன்னா போல்ட் ஆக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு தான் கண்ட்ரோல் P அமுக்கணும். அப்படின்னா தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததாக கண்ட்ரோல் C. இந்த கண்ட்ரோல் Cன்ற வார்த்தை நம்ம ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லைனா பார்த்திங்கன்னா பேராகிராஃபையோ காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த கண்ட்ரோல் Cயில் இப்போ ஏதாவது ஒரு வேர்டை பார்த்திங்கன்னா கர்சரை வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். போல்டு பண்ண மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் காப்பி பண்ண முடியாது. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C அமைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டு பார்த்திங்கன்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் Cக்குரிய ஷார்ட்கட் கீ காப்பி பண்ணுறதுக்கு. அடுத்ததாக கண்ட்ரோல் D. இந்த கண்ட்ரோல் D பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஒரு மெனு பாரை ஓப்பன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போகிறீங்க, அந்த வார்த்தைக்குரிய ஃபாண்ட் ஸ்டைலை அதை மட்டும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் D நீங்கள் அமைக்கிட்டிங்கன்னா கர்சரை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த வேர்டு மட்டும் ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மாறிடும். எனக்கு பார்த்திங்கன்னா 2 வார்த்தை இல்லைனா அதுக்கு மேற்பட்ட பேராகிராஃபை நான் பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் கண்ட்ரோல் D அமுக்கிட்டு எதை அமுக்குறோமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிரும். இதான் நார்மலாக கண்ட்ரோல் Dக்குரியது. அடுத்ததாக கண்ட்ரோல் E. கண்ட்ரோல் E என்ன பண்ணும்னா, ஒரு பேராகிராஃப் பார்த்திங்கன்னா டைப் பண்ணிட்டு போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃபை நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் டைப் பண்ணிட்டு போகலாம்.
நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஃபைலை எங்கேயுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் இ அமுக்குனீங்கன்னா அந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா மிடில் அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மிடில் அலைன் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக அலைன் ஆகிருக்கு. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்குது. அதே இது கண்ட்ரோல் அமைக்கிட்டே இ அமுக்குனீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்டுக்கு லெஃப்ட் சைடும் இல்லாமல் ரைட் சைடும் இல்லாமல் மிடில் வந்து பார்த்திங்கன்னா அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஈக்குரியது. அடுத்ததாக கண்ட்ரோல் எஃப். இந்த கண்ட்ரோல் எஃப்ங்கிறது ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபைன் பண்ணணும், தேடணும்னு சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் எஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் எஃப் அமைக்கிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அருணுன்ற வார்த்தை என்னோடய ஒட்டுமொத்த ப்ராஜெக்டில் எங்கே இருக்குதுன்னு நான் தேடணும், எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த அருணுன்ற வார்த்தை அப்படின்னு நான் தேடணும்னா ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா ஸோ அருணுன்ற வார்த்தை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ ஒரே ஒரு தடவை தான் அருண்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஃபைண்ட் த டெக்ஸ்ட். அடுத்ததாக கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜிங்கிறது நீங்கள் ஒரு 100 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராஜெக்டில் ஒரு 10வது பேஜ்லேருந்து 90வது பேஜுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து கர்சர்லேருந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே போவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி தான், டைமிங்கும் வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஜி அமுக்குனீங்கன்னா ஸோ எந்த பேஜுக்கு போகணுமோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு 4வது பேஜுக்கு போகணும் 3வது பேஜுக்கு போகணும்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கோட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த பேஜுக்கு போயிடும். இப்போ நான் இன்ன வரைக்கும் 1வது பேஜுக்கு வரணுனாலும் நீங்கள் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஜி அமைக்கிட்டு 1வது பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கோட்டு கொடுத்தீங்கன்னா 1வது பேஜுக்கு வந்துடும். அடுத்ததாக கண்ட்ரோல் ஹச். இந்த கண்ட்ரோல் ஹச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ண அந்த ப்ராஜெக்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு மாற்றி டைப் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அருண். அந்த நேமுக்கு நீங்கள் அருண் மட்டும் போட்டுட்டு கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிகிரி நேமையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து போட்டிங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி நேம் போடக்கூடாது, வெறும் நேம் மட்டும்தான் இருந்திருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் ஹெச். ஸோ கண்ட்ரோல் ஹெச் அமுக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் நிறையா கண்ட்ரோல் பட்டன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கண்ட்ரோல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு அருண்ன்ற நேம் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட்டு ஃபைண்டில் வந்து கண்ட்ரோல் நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து அருண்னு ஃபில் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எல்லா ஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலுக்கு பதிலாக கண்ட்ரோல் எம் கண்ட்ரோல் ஹச் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருணாக மாறிடும். ஸோ அதை நான் இன்னொரு கேம் மாற்றணும்னா நீங்கள் கண்ட்ரோல் ஹச் கொடுத்துட்டு ஸோ அருண்ன்ற வார்த்தையை நான் மாற்ற போகிறேன். இப்போ அருண்ன்ற வார்த்தையை கண்ட்ரோலாக மாற்றணும். ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. இல்லை ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் எந்த வார்த்தையை கொடுக்குதோ அந்த வார்த்தையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வார்த்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் வந்து கண்ட்ரோல் ஹச். அடுத்ததாக கண்ட்ரோல் ஐ. ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைனா பேராகிராஃபோ அதோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக்காக மாற்றணும்னா இந்த கண்ட்ரோல் ஐ யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலுன்ற வேர்டை இட்டாலிக்காக மாற்றணும்னா கண்ட்ரோல் ஐ அமுக்குனா போதும், அந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக்காக மாறிடும். நீங்கள் அந்த வேர்டை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஐ அமுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போகிறீங்க. இப்போ ரீப்ளேஸ் வேர்டு த அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன்னா இந்த த மட்டும் இட்டாலிக்காக இருக்கணும்னா கண்ட்ரோல் ஐ அமுக்குனா போதும். ஸோ அதுக்கு அடுத்து அடிக்கிற எல்லா வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக்காக மாறிடும். இதுதான் கண்ட்ரோல் ஐ. அடுத்ததாக நம்ம கண்ட்ரோல் ஜே. கண்ட்ரோல் ஜே என்ன பண்ணும்னா ஒரு லைனோ இல்லைனா ஒரு பேராகிராஃபோ நம்ம
டைப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்காது. ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள் நீட்டாக உங்களுக்கு அலைன் ஆகிருக்கும், ரைட் சைடில் வந்து ஒரு கரெக்டான நீட்டான அலைன்மெண்ட் இருக்காது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அலைன்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் அலைன் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அலைன் ஆகணும். ஒரு புக்கை பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் இந்த சைடும் அந்த லாஸ்ட்லேயும் வந்து க்ளீனாக அலைன் ஆகிருக்கும் ஒரு புக்கில் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி எனக்கு அலைன் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கர்சர் எங்கேனாலும் இருக்கலாம், Ctrl+J, உங்களோட பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அலைன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Ctrl+J, அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு பேராகிராஃபையோ இல்லைனா லைனையோ. அடுத்ததாக ஹைபர் லிங்க் Ctrl+K. இந்த இது உங்களோட வேர்ட் ஃபைலில் வந்து நிறையா டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட் போகணுன்னா அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃப்லேயே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Ctrl+K நீங்கள் அமுக்குனீங்கன்னா ஸோ என்னோடய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா HTML ப்ராஜெக்ட்னு நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைபர் லிங்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த வேர்டுக்கிட்ட போனோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் =project.documentary அந்த மாதிரி கொடுத்துருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் அமைக்கிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அந்த வேர்டு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து ஹைபர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேர்ட் ஃபைல் வந்து இன்னொரு வேர்ட் ஃபைலுக்கு தான் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, எந்த டாக்குமெண்ட்ரினாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா Ctrl+K அமுக்குறேன். ஸோ இந்த இதெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டை கிளிக் பண்ணோன்னே எனக்கு facebook.com போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா fb.com https வச்சுட்டு 2 / போட்டு www.fb.comனு போட்டுருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த இது ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கண்ட்ரோல் அமைக்கிட்டு இந்த வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிரும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைபர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா Ctrl+K. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது Ctrl+L. இது வந்து ஒரு பேராகிராஃபை லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்டிஃபைன்ற அலைன்மெண்ட் பார்த்தோம். ஸோ இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அலைனாக இருக்குது. ஸோ அப்படி தேவையில்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் லெஃப்ட்டில் தான் இருக்கணும்னா இந்த Ctrl+L கொடுத்தா போதும், லெஃப்ட் சைடு அலைன் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இன்னொரு கை Ctrl+L அமுக்குனீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன அலைன்மெண்ட்டில் அந்த பேராகிராஃப் இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ Ctrl+L அமுக்குனீங்கன்னா லெஃப்ட் சைடில் அலைன் ஆகும். ஸோ இன்னொரு கை Ctrl+L அமுக்கும் போது அந்த பேராகிராஃப் பழைய பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிடும். பழைய பொசிஷனில் எந்த மாதிரியான அலைன்மெண்ட்டில் இருந்துச்சோ அது மாறிக்கிடும். இதுதான் Ctrl+L லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணுறது. அடுத்ததாக Ctrl+M ஒரு பேராகிராஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட் கொடுக்குறது. இன்டென்ட்னா என்னதுன்னா ஸ்பேஸ் விடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கர்சரை வச்சுருக்கேன். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் எனக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த Ctrl+M. ஸோ Ctrl+M அமுக்குனீங்கன்னா இந்த பேராகிராஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அலைன் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட், அதாவது இந்த ஸ்பேஸ் விடுறதை தான் வந்து இன்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பேஸ் டேப் பார் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலைன் ஆகும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா Ctrl+Mல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ Ctrl+M இன்னொருக்கு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டென்ட் கேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃபுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து Ctrl+M. அடுத்ததாக Ctrl+N. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் Ctrl+N கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் Ctrl+N. ஸோ டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூ டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா Ctrl+N நமக்கு போதும், ஓப்பன் ஆயிடும். அடுத்தது Ctrl+O. இந்த Ctrl+O வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜோ இல்லைனா இன்னொரு வேறு ஏதாவது ஒரு ஃபைலோ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Ctrl+O ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனு பார், நம்மளோட கம்ப்யூட்டரில் உள்ள மெனு பார் வந்துடும். ஸோ எந்த கோலமில் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களோட
இமேஜோ வேறு எதுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகுறது இந்த கண்ட்ரோல் ஓ. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் பி. இது வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஸோ பிரிண்டருக்குரிய ஷார்ட்கட்டு தான் இந்த கண்ட்ரோல் பி. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் பேஜாக என்ன பேஜுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா பிரிண்டர் போயிடும். ஸோ கண்ட்ரோல் பி அமுக்குனீங்கன்னா அந்த பிரிண்டருக்குரிய மெனு பார் ஓப்பன் ஆகும். அதுதான் கண்ட்ரோல் பி. அடுத்ததாக உள்ளது கண்ட்ரோல் கியூ. இந்த கண்ட்ரோல் கியூ என்ன பண்ணோம்னா, இப்போ பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அலைன் ரைட் அலைன் பார்த்தோம். இப்போ கண்ட்ரோல் எல் அமுக்குனீங்கன்னா லெஃப்ட் அலைன் வரும். கண்ட்ரோல் ஜே அமுக்குனீங்கன்னா ஜஸ்டிஃபை வரும். இதை பார்த்தோம்ல, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபுக்கு எனக்கு எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் தேவையில்லை, டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே இருக்கட்டும்ன்றதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள அந்த கண்ட்ரோல் லெஃப்ட் அலைன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதுதான் கண்ட்ரோல் கியூ. அந்த பேராகிராஃபில் உள்ள எந்த அலைன்மெண்ட்டையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி விட்டுரும். அதுதான் கண்ட்ரோல் கியூ. அடுத்ததாக கண்ட்ரோல் ஆர். இந்த கண்ட்ரோல் ஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேராகிராஃபோட ரைட் அலைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்த்தோம், ஜஸ்டிஃபை பார்த்தோம். ரைட் அலைன்மெண்ட்னா என்னதுன்னா, கண்ட்ரோல் கியூ அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா நீட்டாக அலைன் ஆகிருக்கும். ஸோ ஒரு சூப்பராக ஒரு அலைன்மெண்ட் கொடுக்கும். இதுதான் கண்ட்ரோல் ஆருக்குரியது. அதாவது ரைட் சைடு மட்டும் அலைன் ஆகும், லெஃப்ட் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் கண்ட்ரோல் ஆர். அடுத்ததாக சேவ் ஃபைல். கண்ட்ரோல் எஸ் அமுக்குனீங்கன்னா உங்களோட கரண்ட் நேம்லேயே என்ன ஃபைல் நேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணாலும் கண்ட்ரோல் எஸ் அமுக்கினீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நான் இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேர்டா அருண் நான் டைப் பண்ணுறேன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டாலே போதும், சேவ் ஆயிரும். இந்த ஃபைல் நேமில் எந்த ஃபைல் நேமில் இது சேவ் ஆகிருக்கோ ஆல்ரெடி, ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்க கூடுதலாக இருக்கிற டெக்ஸ்ட்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜோ அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் கண்ட்ரோல் எஸ். அடுத்ததாக கண்ட்ரோல் டி. இந்த கண்ட்ரோல் டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இன்டென்ட் ஹேங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டென்ட் ஹேங்கிங்னா என்னதுன்னா, ஒரு பேராகிராஃபோ அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் மட்டும் சேமாக இருக்கணும், மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் விடணும், ஸ்பேஸ் விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்ட்ரோல் டி அமுக்கலாம். ஸோ இந்த இதில் கண்ட்ரோல் டி அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அலைன் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் லைன்லேருந்து இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இந்த இடம் முன்னாடி ஃபுல்லாகவே ஸ்பேஸ் வந்திருக்கு. இந்த ஸ்பேஸை தான் இன்டென்ட்டுன்பாங்க. ஸோ இன்டென்ட் ஹேங்கிங்னா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் தனியாக இருக்கும், செகண்ட் லைன் தேர்ட் லைன் அது இந்த பேராகிராஃபில் உள்ள மீதி உள்ள லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்டு நிற்கும். அதனால தான் ஹேங்கிங்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் டி அமுக்குனிங்கன்னா அந்த ஹேங்கிங் அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கரில் நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் மட்டும் சேமாக இருக்கும், அடுத்தடுத்த லைன்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டு வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டி. ஸோ கண்ட்ரோல் டி அமுக்கினீங்கன்னா இன்டென்ட் ஹேங்கிங் ஆயிடும். அடுத்ததாக கண்ட்ரோல் யூ. இந்த கண்ட்ரோல் யூ ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் யூ அமுக்கினீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டும் நீங்கள் டைப் பண்ணிடுறீங்களோ அது அண்டர்லைன் ஆயிடும். ஸோ ஒரு லைன் வந்துடும் கீழே, அதுதான் கண்ட்ரோல் யூ. அதே மாதிரி ஒரு 2 வேர்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக லைன் வரணும்னா ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ அமுக்கினீங்கன்னா போதும் வந்துடும். ஸோ இன்னொரு கண்ட்ரோல் யூ அமுக்கினீங்கன்னா அந்த இது போயிடும். இதுதான் கண்ட்ரோல் யூக்குரியது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட். நம்ம கண்ட்ரோல் யூ அமுக்குனா ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ கண்ட்ரோல் சி அமுக்கணும்னா வேர்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆயிரும். அதே இது நிறையா வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அமுக்கணும்னா காப்பி ஆயிரும். ஸோ அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் வி, அதாவது பேஸ்ட்டுன்பாங்க. ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்டென்ட்ன்ற வார்த்தையை காப்பி பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் வி அமுக்குனேன்னா எத்தனை தடவைனாலும் நான் வந்து அந்த வேர்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த இதுக்கு யூஸ் ஆகிறது தான் கண்ட்ரோல் வி.
அடுத்ததாக கண்ட்ரோல் W. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம சேவ் பண்ணியாச்சுன்னா கண்ட்ரோல் S அமைக்கிட்டு நம்ம சேவ் பண்ணலான்னு பார்த்தோம். கண்ட்ரோல் S அமுக்குனா சேவ் பண்ணலாம் ஃபைலை. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே போய்ட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் W கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் நம்ம கம்ப்யூட்டரில். அடுத்ததாக உள்ளது கண்ட்ரோல் X. கண்ட்ரோல் Xனால் என்னதுன்னா ஜஸ்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணுற மாதிரி தான். ஒரு வேர்டை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் C அமுக்கணும்னா C அமுக்கிட்டு கண்ட்ரோல் V அமுக்கணும்னா பேஸ்ட் ஆயிரும். ஆனால் கண்ட்ரோல் Xயில் என்ன ஆகும்னா இந்த வேர்டை நான் இப்போ காப்பி பண்ணுறேன்னா இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காது. அதாவது இப்போ கண்ட்ரோல் Vயில் கண்ட்ரோல் Xலேயே இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் X அமுக்கினேன்னா ஸோ அந்த வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அது டெலீட் ஆனாலும் ஒரு டெம்ப்ரவரி மெமரியாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் V மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் V அமுக்குனீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் Vங்கிறது இருக்கிற இடத்துல இருந்து நம்மளோட வேர்டை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடும். ஸோ கட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எங்கேனாலும் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். அதுதான் கண்ட்ரோல் X. அடுத்ததாக உள்ளது கண்ட்ரோல் Y. இந்த கண்ட்ரோல் Y என்ன பண்ணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் ஒரு லைன் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் Y. ஸோ கண்ட்ரோல் Y யூஸ் பண்ணேன்னா லாஸ்ட்டாக நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த இதே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் Y. அடுத்ததாக கண்ட்ரோல் Z. இதை வந்து பார்த்திங்கன்னா அன்டூ ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்டெலாம் நான் இப்போ டைப் பண்ணேன். ஸோ இந்த வேர்டெலாம் வேணால் நான் தூக்கி விடணும்னா கண்ட்ரோல் Z அமுக்கினேன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டெல்லாம் டெலிட் பண்ணிடும். ஸோ உங்களோட பேராகிராஃப்லேயோ இல்லைனா உங்களோட டாக்குமெண்ட்ரிலேயோ ஏதோ ஒரு வேர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ராங்காக டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை டெலிட் பண்ணி முன்னாடி உள்ள ஆக்ஷனுக்கு போகிறது தான் கண்ட்ரோல் Z. இதை அன்டூ லாஸ்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி A to Z ஷார்ட்கட் கீஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.